எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துச்சி பிக்சல்ஸ் மோட் இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். JBLோட ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு பட்ஸ்ன்னு சொல்லலாம். JBL Tune Beam இந்த பட்ஸோட நேம். இந்த பட்ஸ் வந்து ரீசெண்டாக ஜூன் மாதத்துல தான் நமக்கு லான்ச் ஆகிருக்குது. இன்னைக்கு அன்பாக்சிங் கிடச்சிருக்குது. அன்பாக்ஸ் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை வந்து என்னங்கிறத பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து இந்த பட்ஸோட ஒரு ஃபுல் ரிவ்யூ கிடையாது. கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தெளிவான ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். இது ஜஸ்ட் என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஒரு மினிமல் டைமில் யூஸ் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லா ப்ரீமியமாக பில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக் கேசிங்க்கு எவ்வளோ ப்ரீமியமாக பண்ண முடியுமோ நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மேட் ஃபினிஷுங்கிறதும் டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் பட்ஸும் வந்து, அதாவது நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது வந்து ஒரு போட் ஏர்டோப்ஸ் 131 ப்ரோன்னு ஒரு பட்ஸ். அதுவும் மேட் ஃபினிஷ் தான். பட் எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அந்த டெக்ஸ்சரில். ஸோ வந்து அதை விட இது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி பில் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ஷேப் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பின்னாடியும் வந்து இந்த மாதிரி கர்வ்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் டிசைனில் இருக்குது பாருங்கள். அது வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து ஒரு கையில் இதை வந்து ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிக்கும். ஒரு கையில் இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். டிசைனும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் வேறு கலர்ஸ் வந்து ஒயிட் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் இருக்குது. பிளாக் லுக் செக்ஸியர், அட்மிட்டட். ஸோ வந்து நான் பிளாக் வந்து கண்டிப்பாக என்னோட ப்ரிஃபரன்ஸ் பிளாக்காக தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து டைரெக்டாக பட்ஸுக்கே போகலாம். ஓப்பன் பண்ணோடனே இங்கே ஒரு 3 லைட்ஸ் எரியுது பாருங்கள். அதுதான் வந்து கேஸோட பேட்டரி லெவல். ஸோ வந்து நீங்கள் உங்கள் பட்ஸோட கேஸில் வந்து எவ்வளோ பேட்ரி லெவல் இருக்குங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து இது வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சருங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த போட் ஏர்டோப்ஸில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எந்த ஒரு பட்ஸில் எவ்வளோ % ஆஃப் சார்ஜ் இருக்குங்கிற மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நமக்கு காட்ட முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஆப் சப்போர்ட்டும் இல்லை, இந்த மாதிரி லைட்டும் இல்லை. ஸோ வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. போட் ஏர்டோப்ஸ் 141 நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருப்போம்.
அதில் வந்து இருந்தது லைக் 4 டாட்ஸ் வந்து வெர்டிக்கலாக இருந்தது. அதை வச்சு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சார்ஜ் கேஸில் வந்து ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம எப்போ மினிமலாக இருக்கோ அப்போ சார்ஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும்ல. இதில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து 3 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி பார்த்து இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் JBL வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஆப், இதுக்குன்னே ஒரு ஆப் இருக்குது, JBL ஹெட்ஃபோன்ஸ்னு. நீங்கள் இந்த பட்ஸ் வாங்குறீங்கன்னா அதுலேயே வந்து ஆப்போட லிங்க் மாதிரி இருக்கும். ஆர் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். அந்த ஆப் பற்றி அடுத்து வரலாம். கம்ஃபர்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் போட்ட உடனே எனக்கு வந்து அவ்வளோ கீழே விழுகிற மாதிரிலாம் பெருசாக இது இல்லை. லைக் ஒரு சின்ன பயம் மட்டும்தான் இருக்குது, கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். பட் இப்போ வரைக்கும் கீழே விழுகலை. லூஸ் ஆகுது, நம்ம இவ்வளோ தலையை ஆட்டும்போது கண்டிப்பாக லூஸ் ஆகுது. பட் நல்ல ஃபிட்டாக இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஒரு பஸ்ஸில் போகிறேன்னா, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் நடக்கிறேன் அப்படிங்கும்போது இது கீழே விழுகாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு ப்ரொலாங்டு டைமுக்கு வந்து காதில் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அளவுக்கு தான் ஃபிட் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ ஃபிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கலி என்னோட காதுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ் டிசைன், லைக் அந்த ஹார்ட் கேஸ் டிசைன் மாதிரி, இந்த சிலிகான் டிப்ஸ் இல்லாமல் காதில் வைக்கிறது வந்து சுத்தமாக நிற்காது, கலண்டு விழுந்துடும். இந்த மாதிரி சிலிகான் டிப்ஸ் வச்சது மட்டும்தான் நிற்கும். அப்படி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது பட்ஸோட டிசைன்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து பர்சனலாக சொல்கிறேன், இந்த ஸ்டெம் டிசைன் பிடிக்கும். லைக் காதில் பட்ஸ் மட்டும் இருக்காமல் ஸ்டெம் மாதிரி வர்றது பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ காப்பி அடிக்கிறோங்கிற மாதிரி இல்லாமல் யூனிக்காக அவங்க ஒரு ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டெம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். ப்ளஸ் இதுலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் LED இருக்குது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால டிசைன் வந்து யூனிக்காக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேஸை ஓப்பன் பண்ணிட்டா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நான் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தேன்ல, அந்த கிளிப் கட் பண்ணிவிட்டு நான் போய் அந்த ஃபுட்டேஜ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பார்க்குறேன். இந்த பட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி ஒரு பாப்அப் வந்துருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஹெட்ஃபோன்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கூகுள் டிவைசஸ் கூட, அதாவது நீங்கள் ஒன்ஸ் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கூட நீங்கள் அதாவது கனெக்ட் பண்ணும்போது உங்கள் கூகுள் அக்கௌண்ட் மாதிரி ஏதோ சைன்இன் மாதிரி கேட்கும். அது மட்டும் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூகுள் டிவைசஸ் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் ஐஃபோனில் ஆப்பிள் ஏர்பாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு கனெக்டிங் பாப்அப் விண்டோ இல்லை, அந்த மாதிரி வந்துச்சுன்னு நான் சொல்ல வரேன். இப்போவும் அதுதான் வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இனிஷியலாக பேர் பண்ணும்போது அதுதான் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி ஒரு 25,000 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் வாங்கினா தான் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி பார்க்க முடியும். அது ஆண்ட்ராய்டில் இது கொஞ்சம் இதில் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ பேரிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கூகுள் டிவைஸஸ் சப்போர்ட் இருக்குங்கிறனால நீங்கள் வந்து ஒன்ஸ் பேர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லே காட்டும், பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு. ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸில் சார்ஜ் கம்மியாக இருந்தீங்கன்னா கேஸில் நம்ம பட்டு சார்ஜ் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். அண்ட் JBL ஹெட்ஃபோன்ஸ் ஆப் கூடயும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். அதில் வந்து செட்டிங்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் டபுள் டேப்புக்கு என்ன பண்ணணும், ட்ரிபிள் டேப்புக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் லிஸ்ட்டு வைக்கணும் டபுள் டேப்புக்கு. இது வந்து நாய்ஸ் கேன்சலிங் இயர்பட்ஸ் வேறு. ஸோ வந்து நாய்ஸ் கேன்சலிங் மோட், டாக் த்ரூ மோட், ஆம்பியன்ட் அவேர் மோட், இந்த மாதிரி எதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வைக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. தென் வந்து நீங்கள் ஈக்குவலைசர் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆம்பியன்ட் அவேர் போகலாம், இல்லைன்னா டாக் த்ரூக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்களே வந்து ஆப்லேயே வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இயர்பட்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் சாஃப்ட்வேர் அப்டேட் செக்ஷன் இருக்குது. ஸோ வந்து இந்த பட்ஸ்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும். அது வரும்போது நீங்கள் ஆப் வழியாக அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆப் பற்றி சொல்லணும்னா.
நான் வந்து மேபி ஃபுல் ரிவ்யூவில் என்னால் தெளிவாக சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். பட் எனக்கு அந்த ஆப் சப்போர்ட் இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு பட்ஸுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும் அப்படிங்கும்போது எவ்வளோ நல்ல விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எனக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வர்றதுங்கிறது எனக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ். எப்படா அப்டேட் வருங்கிற மாதிரி வெயிட் பண்ணுற ஆள் நான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பட்ஸ் வந்து கையில் கிடைக்குது அப்படிங்கும்போது அதுக்கு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பட்ஸுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் கிட்டிங். பட் ஒரு பட்ஸுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு பட்ஸ் வாங்குறீங்கங்கும்போது ஓரளவுக்கு நமக்கு ப்ரைஸும் இருக்கும். ப்ரைஸ் பற்றி நான் சொல்கிறேன். பட் ஓவராலாக சொல்லணும்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இதில் இன்னொரு மேஜர் இது பார்த்தீங்கன்னா மல்டி டிவைஸ் கனெக்ஷன். ஸோ வந்து நீங்கள் வந்து நான் அது இன்னும் பர்சனலாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். மல்டி டிவைஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட்லி ஹெட்ஃபோன்ஸ், ஏர்பாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் லேப்டாப்பில் இருக்கீங்க, ஃபோனில் கால் வருது, லேப்டாப்பில் மியூசிக் கேட்டிருக்கீங்க, 2 டிவைஸ்லையும் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ஃபோனில் கால் எடுத்திங்கன்னா உங்கள் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் மூலிமா நீங்கள் அந்த கால் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சப்போர்ட் இதுலேயும் இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் அதை இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஆமாம், ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, உண்மையை சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படின்னா லைக் இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்க போகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இதாக தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசும்போது ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நான் இது பண்ணல. பட் நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பட்ஜெட் லெவல் இயர்பாட்ஸ், அது பட்ஜெட் லெவல் டிடபிள்யூஸ்லேருந்து ஓரளவுக்கு ப்ரீமியமாக பார்க்குற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணும்போது வர்ற அந்த டிஃப்ரென்ஸை நான் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த பேஸ் ஆகட்டும், லோஸ் மிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ஹான்ஸ்டாக இருந்தது. அதை விட இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் ஓவராலாக இந்த இதோட சவுண்ட் சிக்னேச்சர் பற்றி நான் ஃபுல் ரிவ்யூவில் பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு சொல்லணும்னா ஆடியோ வந்து நல்லா தான் இருக்குது, பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் நாய்ஸ் வந்து நல்லா கிளியர் பண்ணுது. வாய்ஸஸ் கண்டிப்பாக அவ்வளோ வாய்ஸஸ்லாம் கிளியர் பண்ணுதுங்கிற மாதிரி இல்லை. மேபி மியூசிக் போட்டிங்கன்னா வாய்ஸஸ் கிளியர் பண்ணுற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான். ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவன் ஒரு 2 minutes யூஸ் பண்ணும்போது. நான் இன்னும் பர்சனலாக அவ்வளோ யூஸ் பண்ணல. ஸோ வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது. ஃபைனலாக அந்த பட்ஜெட்டே பார்ப்போம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 7,000 rupeesக்குள்ள ஒரு இயர்ஃபோன்ஸ். பட் வந்து JBL வந்து இனிஷியலாக அவங்க லான்ச் பண்ணப்போ 6,500க்கு ஒரு சின்ன சேலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. எகைன் 7,000 போச்சு போல். ரீசெண்டாக அமேசான்லலாம் வந்து 6,000க்கு வந்தது, தென் 6,500க்கே வந்தது. வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நல்ல பிராண்டட் இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணணும், பிராண்டட் டிடபிள்யூஸ் யூஸ் பண்ணணும்னா JBL ஒரு நல்ல பிராண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஏன்னா ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியாதுல்ல. சார்ஜிங் பற்றி பேசும்போது டைப் சி தான் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. அது மட்டும்தான் என்னோட ஒரு சின்ன வருத்தம். ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி இந்த பட்ஸில் வந்து பெருசாக எந்த குறையும் இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். சார்ஜிங் வந்து 48 மணி நேரம் நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம் வித் கேஸில் இருக்க சார்ஜோட எல்லாம் சேர்த்துங்கும் போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி மியூசிக்லாம் கேட்குறீங்கன்னா டக்குன்னு கம்மியாகிற மாதிரி தான் தெரியுது. இப்போ வரைக்கும் நான் இது கேட்ட வரைக்கும், யூஸ் பண்ண வரைக்கும் சார்ஜ் நிற்கிறத வச்சு சொல்கிறேன். ஸோ பார்ப்போம் ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இது வந்து இதாக போகுது, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.